ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போது கடைசி காலத்தில் இருக்கோம். இந்த காலத்தில் எல்லாருமே பாவம் செய்யலாம். நம்ம பாவங்களுக்காக ஆண்டவர் ஆல்ரெடி சிலுவையில் மறிச்சிட்டாரு. அதனால் இனிமேல் நீ பாவம் செஞ்சாலும் தப்பில்லை அப்படிங்கிற சுவிசேஷம்லாம் வந்துருச்சு. ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏன்னா பிசாசு தான் ஆதி முதல் பாவம் செய்கிறவன். தேவனுடைய குமாரன் அந்த பாவத்தை அழிக்கிறதுக்காக தான் வெளிப்பட்டார். அப்போனா நம்ம எப்படி இருக்கணும்? தேவனால் பிறந்த நம்ம பாவம் செய்யக்கூடாது. அப்போ பாவம் செய்கிறவனாக இருந்தால் அவன் பிசாசோட பிள்ளை. பாவம் செய்யாதவன் மட்டும்தான் தேவனோட பிள்ளை அப்படின்னு பைபிளில் தெளிவாக எழுதியிருக்கு. ஸோ நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா பாவம் செய்யக்கூடாது. அப்போ தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்.